கிராமங்களில் நம்ம பார்த்தோம்னா, இப்போ ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஊரை விட்டு போயிருப்பாங்க. ஒரு குடும்பம் காலி பண்ணி போயிருப்பாங்க. ஆனால் அவங்க பூர்வீக சொத்து அங்கே இருக்குது அப்படிங்கிறத நினச்சிட்டு, ஏதாவது ஒரு நாள் ஒரு பிள்ளை, ஒரு பையன் அந்த ஊருக்கு வந்து அங்கே வீடு கட்டணும் அப்படின்னு நினைப்பாங்க. இந்த மாதிரி அதாவது அந்த வீடு கூரை வீடோ ஓட்டு வீடோ எல்லாம் உளுந்து மண்ணாகி பாழடைஞ்சு போயிருக்கோம். அந்த இடத்துல வந்து புதுசாக வந்து வீடு கட்டணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதுக்கு முதல்ல என்ன ஆகணும்னா, அவங்களுக்கு பணம் வேணும். வெளியூரில் போய் அவங்க பணம் சம்பாதிச்சிட்டாங்க. அதாவது அவங்க வாழ்க்கை தேவைக்கு அதிகமாக கொஞ்சம் பணம் இருக்குது. அதனால அவங்க அந்த பூர்வீக இடத்துல போய் ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது தப்பு கிடையாது. உண்மையில் பார்க்க போனால் ஒரு சந்தோஷமான விஷயம். அங்கே போய் அந்த அவங்க சொந்த ஊருக்கு போய் அங்கே இருக்க பெரியவர்கிட்ட வந்து விசாரிக்கிறாங்க. இந்த இந்த இடம்தான் உங்கள் இடம் அப்படின்னு அவர் காட்டுறாரு. காட்டின பிறகு அப்போ அந்த இடத்துல பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, முதல்ல வந்து அவங்க அந்த இடத்த வந்து அளந்து அவங்க எடுக்கணும். அங்கே போய் அந்த உடஞ்சிருக்க பொருளெல்லாம் எடுத்து அதுக்கு அந்த இடத்துல வந்து ஒரு ஆட்களை விட்டு உடஞ்சிருக்கிற பொருட்களெல்லாம் க்ளீன் பண்ணுறாங்க. க்ளீன் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், இந்த இடத்துல புதுசாக வீடு கட்ட போகிறாங்க அப்படின்னு தகவல் வந்து ஊருக்கெல்லாம் பரவிடும். ஊருக்கெல்லாம் பரவின பிறகு என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், கொஞ்சம் பேர் அங்கே வந்து விசாரிக்கிறதுக்கு வருவாங்க. என்னன்னு கேட்டால், இந்த இடத்த வந்து நீங்கள் கொடுக்குறீங்களா அப்படின்னு. உடனே இல்லை கொடுக்கல, இது வந்து நாங்கள் வீடு கட்ட போகிறோம் அப்படின்னு சொன்னோடனே, அடுத்ததாக வந்து யார் வருவான்னு சொன்னால் கொத்தனார் வருவார். இந்த இடத்துல வீடு கட்டுறாங்களாமே, அப்போ அந்த கான்ட்ராக்ட் வந்து எனக்கு கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்பார். அதுவும் இல்லாமல் இன்னும் போகும்போது என்ன ஆகுன்னா, இந்த இடத்துல வீடு கட்டுறீங்கன்னா அதை நீங்கள் இருக்க போகிறீங்களா இல்லை வாடகைக்கு கொடுக்க போகிறீங்களா? வாடகைக்கு கொடுத்தா எங்களுக்கு ஒரு வீடு வேணும் வாடகைக்கு அப்படின்னு ஒரு ஆள் கேட்பாங்க. இந்த மாதிரி ஒரு முயற்சியை வந்து தொடங்கும்போது அது நல்ல முயற்சியாக தான் இருக்கும். அவங்களுக்கு உரிமை உள்ள ஒரு இடத்துல தான் அவங்க செய்ய போகிறாங்க. இந்த மாதிரி முயற்சி பண்ணும்போது அங்கே வந்து பல்வேறு விதமான உணர்வுகள், அந்த ஒரு செயல்பாட்டை வச்சு ஒரு செயலை வச்சு பல்வேறு விதமான உணர்வுகள் வந்து அங்கே நம்ம பார்க்குறோம். முதலாவது, எங்களுக்கு இந்த இடத்த நீங்கள் கொடுத்துட்றீங்களா அப்படின்னு சொல்லி காசு கொடுத்து அந்த இடத்த வாங்கிக்கிறதுக்கு கொஞ்சம் பேர் முயற்சி பண்ணுவாங்க. இல்லை எங்களுக்கு சொந்தமாக வேணும் அப்படின்னு சொன்னதுனால, வீடு கட்டுறீங்களா, அப்போ எங்களுக்கு வாடகைக்கு கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அடுத்ததாக ஒரு ஆள் வருவார். அவர் வந்து வேறு யாரும் கிடையாது, சொக்காரங்க, பங்காளி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல வந்து அவனுடைய குடும்பம் வரப்போகுது அப்படின்னு சொன்னோடனே, அதில் வந்து பாகம் பிரிச்சிருக்காங்களா, அது எப்படி அந்த அவருடைய பேருக்கு தான் கரெக்டாக மாறி இருக்குதா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இதுக்கு வந்து வில்லங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. வில்லங்க சான்றிதழ் வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லி அதையும் அவர் வாங்கிடுவார். வாங்கின பிறகு என்னாகும் அப்படின்னு சொன்னால், அதுக்கு வந்து ஒரு பிளான் போடணும், பிளானுக்கு அப்ரூவல் வாங்கணும். இந்த இதெல்லாம் வந்து கிராம பஞ்சாயத்தாக இருந்தால் உள்ளூரில் இருக்கிற ஆட்களை பார்த்து, கிராம பஞ்சாயத்தில் உள்ளவங்களை பார்த்து அதுக்கு அப்ரூவல் வாங்கணும். ஸோ அதுக்கு வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட் போடுறது, பிளான் போடுறது, இது எல்லாத்துக்கும் வந்து ஒவ்வொரு அது ஒரு வேலை. ஸோ அது இந்த மாதிரி பார்க்கும்போது, சொந்தம் கொண்டாடுற இடத்துல வந்து எனக்கு சொந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர் உரிமை போடுறது தான் வந்து அது வில்லங்கமாயிருது. அது அங்கே பார்த்தா அதுவும் இல்லாமல் இவருக்கு தான் அது நிலம், இவங்க அப்பாவுக்கு தான், இல்லை இவங்க தாத்தாவுக்கு தான் அப்படின்னு சொல்லி அதை அவர் நிரூபிக்கணும். நிரூபிக்கும்போது அது வந்து அவருக்கு வந்து உரிமையாயிருது. ஸோ அதனால் அவர் அங்கே வீடு கட்ட ஆரம்பிக்கார். வீடு கட்டுறதுக்கு ஆரம்பிக்கும்போது ஹார்ட்வேர்ஸ் கடைக்காரங்க,
இந்த மாதிரி எல்லாருமே வந்து அங்கே வந்து இங்கே வீடு கட்டுறாங்களாமே, இதில் நான் கம்பி கொடுக்கலாமா, சிமெண்ட் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி அதெல்லாம் பார்ப்பாங்க. ஸோ ஒரு இடத்துல வந்து போய் ஒரு முயற்சியை தொடங்கும்போது அந்த இடத்துல வந்து அது பல்வேறு விதமான தாக்கத்தை உருவாக்குது. ஒன்று, அங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்களுடைய எதிர்பார்ப்பு வெளிப்படுது, எனக்கு இடம் தருவீங்களா அப்படின்னு சொல்லி, இல்லை எனக்கு வாடகைக்கு அந்த வீடு தருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் வந்து அதுலேயே உரிமை கோர்றாங்க, உரிமை கோரி அதை நிறுத்திடலாமா அப்படின்னு பார்ப்பாங்க. அதெல்லாம் முடித்து அவர் வந்து வெற்றிகரமாக வெளியே வந்து பண்ணும்போது அங்கே இருக்கிறவங்களுக்கு ஒரு வியாபார வாய்ப்பு வருது. சிமெண்ட் வியாபாரம், கம்பி வியாபாரம், இந்த மாதிரி இதெல்லாம் வருது. அதெல்லாம் முடித்து பண்ணும்போது என்ன நினைக்கிறாங்க, அவருக்கு வந்து அங்கே போதுமான அளவுக்கு வருமானம் வருது, அதனால் இங்கே வந்து அவர் வீடு கட்டுறாரு அப்படின்னு சொல்லி அதுக்கு ஏற்ற மாதிரி மக்களுடைய பழக்கங்கள் மாறும். சொந்தமாக ஊரில் வீடு வச்சுருக்காரு அப்படின்னு சொன்னோன்னே அவருடைய மதிப்பு வந்து கொஞ்சம் ஏறும். இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது இப்படி தான் நம்ம ஒரு முயற்சியை, நல்ல முயற்சியை, நமக்கு உரிமையான ஒரு முயற்சியை நம்ம அங்கே தொடங்கும் போது கூட அதில் வந்து எல்லாருடைய உணர்வும் ஒன்று போல் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. ஒன்று, அங்கே கட்டிடக்கூடாது அப்படின்னு பார்க்குறவங்களுடைய சொந்தக்காரங்களுடைய அந்த இதுவும் இருக்கும். ரெண்டாவது, வியாபாரிகள் நமக்கு இதில் ஏதாவது வியாபாரம் நடக்குமா அப்படின்னு சொல்லி அதுவும் ஒரு பல்வேறு விதமான தாக்கத்தை உண்டாக்குது. அதனால ஒரு மனுஷன் செய்கிற செயல் வந்து சமுதாயத்திலையும் தாக்கத்தை ஏற்படுத்துது. அது நல்ல விதமான தாக்கத்துங்களையும் சில விதமான எதிர்ப்புகளையும் அது உருவாக்கக்கூடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள்.